வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு சத்யாவான் எக்ஸ்பெடிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில ஆலயத்துக்கு போன பதிவுகளை நான் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி ஆலயம் ஜாலன் ஹாங் சோன் தியான் பட்டவட். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோடில் நான் சைவ முனீஸ்வரர் ஆலயத்தை பற்றி காமிச்சிருந்தால அந்த கோவில் பக்கத்திலே தான். ப்ரீவியஸ் எபிசோடில் அந்த கோயில் அடைச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே எடுக்க முடியாத வாசி இந்த தடவை நம்ம சத்யாவானுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்திலேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த ஆலயம் முதல் முறையாக நான் பார்க்குற தனியாக இருக்கிற மதுரை வீரனுக்காக செய்யப்பட்ட ஆலயம். அதுவும் அவங்க 2 துணைவியோட இருக்கிற மாரி ஒரு ஆலயத்தை முன்பு காலத்தில் எஸ்டேட்டில் வச்சு வழிபட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு இடம் மாதிரி வந்திருக்காங்க. சின்ன ஆலயம் தான், ஆனால் இந்த ஆலயத்துக்கு பெரும்பாலும் மக்களுக்கு தெரியறதில்ல. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் பூஜைகள் செய்யணும், உங்கள் குலசாமி பார்க்கணும்னு நினச்சிங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோம். சத்யாவானுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இடம் பிட் ஸ்டாப்பாக வச்சுருந்தேன். அதுதான் ஈப்போ ஏரியா. இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற கோவில் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மகா பேச்சாயி அம்மன் லாமிங் குவாரி குனுங் செரோ கிந்தா இப்போ. இந்த கோயில் கொஞ்சம் மறைவான பகுதியில் இருக்கு. கல்லுமலை முருகர் கோயில் பக்கத்திலே வந்தீங்கன்னா இன்னொரு முருகர் ஆலயத்தை பார்ப்பீங்க. அதை தாண்டி தான் இந்த ஆலயமே இருக்கு. இந்த அம்மனோட சக்தி எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தோமா, யாருக்கெல்லாம் அந்த குடும்ப பிரச்சனை இருக்கு, குழந்தை இல்லாத பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல நிவர்த்தனை கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ஆலயத்தை சுத்தி எல்லாம் காவல் தெய்வமா தான் இருக்காங்க. 7 காவல் தெய்வங்களை வச்சு வழிபட்டுட்டு வராங்க. இந்த அம்மனோட சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா மலைப்பாறையில ஒரே பாறையில செதுக்குன ரூபம் தான் அந்த ரூபமே. அந்த ஒரு பாறையை நவற்ற சொல்லி கேத்தியமோட உத்தரவு வந்துச்சு. அதுக்கப்புறம் இடம் மாறி வந்த பிறகுதான் இந்த புதிய கோவிலை அமைச்சாங்க. ஒரே இடத்துல 3 கருப்பரை பார்த்துருக்கீங்களா? இதோ பாருங்க. இங்க பல முனிகளோட சிலை வழிபாடுகளும் இருக்கு. அதே நேரத்துல இங்க ஒரு தெய்வ நடமாட்டமும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நவத்த முடியாத ஒரு காளியம்மனும் இருக்காங்க, மயான காளியம்மன். ஸோ இங்கேயும் வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட குலசாமி தேடிக்கிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு வரலாம். நல்ல பீஸ்ஃபுல்லான என்வாயர்மெண்ட்ல ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. சொன்னோமா, மலை அடிவாரத்தில் இந்த கோவிலும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக தான் நான் கருதுறேன். அதே நேரத்தில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கோரிக்கையை கேட்டுட்டு அம்மன்கிட்ட உத்தரவாதம் பெற்ற பிறகு எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறி வந்துச்சு. ஒரு பிடி மண்ணை எடுத்திருந்தோம். இந்த ஆலயத்தோட நம்பர் 145. இப்போல நான் எடுக்கிற முதல் ஆலயமே இந்த அம்மனோட ஆலயம் தான். ஈப்போ டவுன்லே ஒரு பெரிய ஆலயம் இருக்கு. ஆலயத்தோட பேரு ஸ்ரீ முன்னீஸ்வரர் அம்மன் ஆலயம் ஜாலன் ஹாஸ்பிட்டல். இந்த ஆலயம் பலருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆலயம் தான். காரணம், உடம்பு முடியாம யாராச்சும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஆலயத்துல மனம் உருகி பிரார்த்திட்டு போவாங்களாம். அதே போன்ற நிறைய பேருக்கு அவங்க எதிர்பார்க்காத கேஸ், அதாவது இறப்புன்னு சொன்னது, அதுக்கப்புறம் இவர் பொழைக்க மாட்டாருன்னு சொன்ன ஒரு விஷயத்தெல்லாம் இந்த ஐயன் நிவர்த்தனை பண்ணியிருக்காராம். அந்த ஐயனுக்கிட்ட நீங்கள் கடன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடனை தீர்த்துருங்க. அதே நேரத்தில் இந்த கோயிலோட மேனேஜ்மெண்ட் ஒரே காலில் எடுத்துக்குங்க, அம்பாலோட காரியத்துக்கு தானே சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்த அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 147வது ஆலயம் அருள்மிகு திரு உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலையார் சிவாலயம் தம்பூட். பேரை தவறா உச்சரிச்சிருந்தனா மன்னிச்சுக்குங்க. இதுதான் முதல் முறையாக முன்னீஸ்வரர் அவரோட துணைவியாக நிற்கிற ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சு. இந்த மாதிரி ஒரு சிலை வடிவம் இங்கு தான் நான் பார்க்குறேன். அந்த அம்மன் பேர் காத்தாயி அம்மன். ஸோ இதுக்கு முன்னாடி 2 முன்னீஸ்வரரை ரீலொகேஷன் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் நினைச்சு நின்றுருந்தாரு. அதுக்கப்புறம் இங்கே சிவனோட வழிபாடை கொண்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே அந்த இடத்துக்கு உண்டான சிறப்பு செய்யறதுக்காக தான். அதே நேரத்தில் இந்த இடத்துல இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. புதிதாக தோன்றிருந்து, அதாவது சித்தர் வழிபாடு பண்ண ஒரு இடமாக இருக்கிற வாசி இந்த இடத்துல சிவனோட தியான மண்டபத்தை உருவாக்கி இருக்காங்க. பக்த பெருமக்கள் கிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த மாரி சிவபெருமான் கையில பிச்சை எடுக்கிற மாரி காசை வச்சுட்டு போறத வழிபாட்டை நிப்பாட்டிருங்க. அங்க ஒரு உண்டியல் இருக்கு, அதுல நீங்க காசு போட்டு போனீங்கன்னா அது கோயில் நிர்வாகம் எடுத்துருவாங்க. இந்த இடத்துல நீங்க எனி டைம் தியானம் பண்ணலாம், உங்களோட மெடிடேஷன் செய்யலாம். இந்த இடத்துல பஞ்சலிங்க வழிபாடு இருக்கு. அதே நேரத்தில் நீங்க கரெக்டா தியானம் பண்ணீங்கன்னா உங்களோட நாடி சத்தத்தையும் உங்களோட இதய சத்தத்தையும் நீங்க தாராளமா கேட்க முடியும். அது முறைப்படியில நீங்க தியானம் பண்ண மட்டுமே. இந்த இடத்துல லிங்க வடிவத்துல ஒரு கல் இருக்கு. இங்க நிறைய பேர் விபூதியும் திருநீரும் கொட்டிட்டு அவங்களோட ஆசைகளும் அதோட அவங்களோட வேண்டுதலை கேட்டுட்டு போறாங்க. இந்த வேலையில இந்த ஒரு டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், எனக்கு ஒரு புடி மண்ணை கொடுத்ததுக்கு.
ஜெய் விநாயகர் மூர்த்திக்கு ஜெய். மகா சங்கத்தஹர சதுர்த்தின்னு சொல்லிட்டு இந்த சதுர்த்தியோட முதல் நாளில் வந்து நான் இந்த ஆலயத்துக்கு போயிருந்தேன். அது நான் தற்செயலாக தான் போயிருந்தேன். பட் அங்கிட்ட இருந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் என்னமோ ஒரு புதிய வரவு வந்திருக்கு, இந்த வரவுக்கு நம்ம வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு என் கூட அவ்வளோ நேரம் பேசினாங்க, அன்பாக பேசினாங்க. அதே நேரத்தில் ஒரு பொடி மண்ணை கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் கொடுத்துருந்தாங்க. ஒரு பொடி மண்ணை எடுத்துட்ட பிறகு கோயிலில் இருந்து ஐயனை வணங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவும் வந்துச்சு. ஸோ பூஜை நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பூஜை நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் நாங்கள் புறப்பட்டோம். ஸோ இந்த வேலையில் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்தமாரி ஒரு பாக்கியம் எனக்கு அமைஞ்சதே இல்லை. காரணம், ஒரு உகந்த நாளில் போய்ட்டு ஒரு பிடி மண் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன். இன்னைக்கு இந்த ஈப்போ பிட் ஸ்டாப்ல எனக்கு உதவி செஞ்ச திரு ஜெகதீசன் அவர்களுக்கும் அவரோட நண்பன் வேலுமலை அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய கோவிலோட விஷயங்களும் நிறைய கோவிலோட விளக்கங்களையும் தெரிவிச்சுக்கிட்டே வந்திருந்தாங்க. மிக்க நன்றி. உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட்.